கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார். திருச்சபை மூலமாக உங்களுக்கு தேவ செய்தியை கொண்டு வருகிறோம். மகிமை நேரம் என்ற நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது இணைந்திருக்கிறோம். இந்த மகிமை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி ஆழ்ந்த சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள், வல்லமையுள்ள வரங்கள் கிரியை செய்கிற ஒரு நேரம். ஆண்டவர் தாமே இன்றைய தினத்திலே ஒரு வசனத்தை நமக்கு இந்த நாளில் காண்பிக்கிறார். யோபு 15:1 தேவன் அருளும் ஆறுதல்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஆறுதல் அளிக்கிறார், தேவன் ஆறுதல் அருளுகிறார், தேவன் ஆறுதல் கொடுக்கிறார். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஆறுதல் பெற்று, சமாதானம் பெற்று, ஆசீர்வாதம் பெற்று வாழ வேண்டும். இதில் மனிதன் ஆறுதல் இல்லாவிட்டால் அழிந்து போவான். ஆறுதல் இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவான். ஆறுதல் இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையே சந்தோஷம் இல்லாமல் போய்விடும். ஆகினாலே எல்லாரும் ஆறுதல் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அருளும் ஆறுதல், தேவன் அருளும் ஆறுதல். இந்த ஆறுதல் ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு தருகிறார். இதை குறித்த தேவ செய்திகள் 10 பாகம் இருக்கிறது. தேவன் இந்த ஆறுதலை குறித்து 10 பாகத்தில் நமக்கு சொல்லுகிறார். தேவன் ஆறுதல் அருளுகிறார். அடுத்து தேவன் தேற்றுகிறார், தேவன் இளைப்பாறுதல் அருளுகிறார். இந்த ஆறுதல்ங்கிற வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் 3 ஆசீர்வாதமான வார்த்தைகள் உள்ளே இருக்கிறது. தேற்றுவதும் ஆறுதல் தான், இளைப்பாறுதல் தருவதும் ஆறுதல் தான். தேவன் ஆறுதல் அருளுகிறார். அதை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தேற்ற வேண்டும். இது ஒரு செய்தி. எவ்வாறு தேவன் ஆறுதல் செய்கிறார், இது ஒரு தேவ செய்தி. அடுத்து தேவன் எப்படிப்பட்ட வகையிலே நமக்கு ஆறுதல் தருகிறார், எந்தெந்த வகையில் ஆறுதல் தருகிறார். ஆறுதல்கள் அப்படின்னு சொல்லுவது எவை, ஆறுதல் பெறுவது எந்த வழியில் நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம முயற்சினால, நம்ம ஸ்தோத்திரம் மாற்றத்தினால மனம் மாறுதலை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் இந்த ஆறுதல் அருளுகிறார் என்ற இந்த தலைப்பு செய்திகளிலே 10 வகையான வகைகளிலே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆறுதல் செய்கிறார் என்பது சிறப்பான ஒரு தேவ செய்தியாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் ஸ்தோத்திரம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் என்ன செய்தி கொடுக்கிறார் என்பதை நாம் கவனிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் ஆறுதல் பெற்றுக்கொண்ட நாம் அந்த ஆறுதலினால் நிரப்பப்பட்டு நாம் மகிழ்ச்சியாக இருப்பது போல மற்றவர்களுக்கும் இந்த ஆறுதலை எப்படி சொல்லுவது, தேற்றுவது, அதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் இப்பொழுது ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் கிருபையை நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், என் ஜனத்தை நீங்கள் ஆறுதல் படுத்துங்கள், தேற்றுங்கள், ஆற்றுங்கள், தேற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களை ஆற்ற வேண்டும், அவர்களை தேற்ற வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதை விட என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் ஆறுதல் அளிக்கிறார். அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இதைத்தான் தேவன் இந்த செய்தியிலே, தேற்றுங்கள் என்ற இந்த செய்தியிலே நமக்கு சொல்லுகிறார். தேற்றுவது, ஆறுதல் சொல்வது. அவர் நிச்சயம் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஆறுதல் படுத்துவார். இன்றைக்குள்ள நீங்கள் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக, வேதனைகளுக்குள்ளாக
ஆறுதல் இல்லாமல் ஸ்தோத்திரம் தேற்றுவார் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அதில் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். நீங்கள் ஆறுதல் பெறும்படியாக தேவன் உங்களை தொடுகிறார். இந்த செய்தி கேட்கும் போதே ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் உங்களை தொட்டு ஆறுதல் படுத்துகிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய செய்தியை கேட்கும்போது ஆண்டவர் இல்லாதவைகளை நமக்கு உருவாக்குகிறவர். வார்த்தையினாலே இருக்காது, உங்கள் மனதிலே துக்கம் இருக்கும், ஆறுதல் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆனால் இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற போது துக்கங்கள், வேதனைகள் இல்லாத ஆறுதல் உங்களுக்குள்ளே வரும். ஸ்தோத்திரம். அந்த துக்கங்களை நீக்கி, வேதனைகளை நீக்கி, ஸ்தோத்திரம், உங்களுடைய அமைதியை குலைக்கிற, சமாதானத்தை குலைக்கிற காரியங்களை நீக்கி தேவன் ஆறுதலை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே அதை பெற்றுக்கொண்டு நீங்கள், எனக்கு ஆறுதல் கிடைச்சிட்டு, என் குடும்பத்துக்கு ஆறுதல் கிடைச்சிட்டு, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் கிடைச்சிட்டு, பரவாயில்லை இப்படியே நம்ம ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மற்றவர்களுக்கும் அந்த ஆறுதலை சொல்ல வேண்டும், ஆற்றி தேற்ற வேண்டும். அதில் முதலாவதாக நாம் யாரை தேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை, பரிசுத்த ஜாதியாரை, பரிசுத்தவான்களை, தேவனுடைய விசுவாச மக்களை, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களை நாம் ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். நிச்சயமாய் கவலைப்படாதிருங்கள், தேவன் உங்களை ஆற்றுவார், ஆண்டவர் உங்களை தேற்றுவார், ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விரும்புகிற சமாதானத்தை, ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், தேற்றுங்கள், திறனற்று போய் கிடக்கிற மக்களை தேற்றுங்கள். பணம் கொடுத்து செய்வது அல்ல, ஸ்தோத்திரம், மற்ற ஒரு காரியத்தினாலே செய்வது அல்ல, ஆனால் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை கவலைப்படாதிருங்கள். இயேசு என்று ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் உங்களை ஆறுதல் படுத்துவார், ஆசீர்வதிப்பார், உங்களை நிச்சயமாய் உங்களை கை தூக்கி விடுவார். நீங்கள் அழிந்து போவதில்லை, நீங்கள் மடிந்து போவதில்லை, நீங்கள் ஸ்தோத்திரம் அமிழ்ந்து போவதில்லை என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரையும் தேற்ற வேண்டும். திடனற்று போய் கிடக்கிறவர்களை நாம் தேற்றணும். திடனற்று யார் வேணாலும் இருக்கலாம், யாரெல்லாம் ஸ்தோத்திரம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். திடனற்று போய் கிடக்கிறவர்களை நீங்கள் ஆற்றி தேற்றுங்கள். ஏன்னா உங்களுக்குள்ள தேவன் சமாதானத்தையும் ஆறுதலையும் ஸ்தோத்திரம் தேறுதலையும் இளைப்பாறுதலையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். பெற்றுக்கொண்ட நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஒரு மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் மற்றவர்களை தேற்ற வேண்டும். யாரை தேற்ற வேண்டும்? திடனற்று கிடக்கிறவர்களை தேற்ற வேண்டும். அடுத்து ரட்சிக்கப்பட்டவர்களை நீங்கள் ஆறுதல் படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், திராட்சை ரசத்தால் தேற்றுங்கள். திராட்சை ரசம், அதாவது அந்த வேதாகமம் எழுதப்பட்ட அந்த தேசத்தில் ஒரு ஆளுக்கு ஸ்தோத்திரம் ஆறுதல் படுத்துவதற்கு திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. வந்த உடனே முத திராட்சை ரசம் கொடுத்து அவங்களை இளைப்பாற பண்ணுவார்கள். அவர்களுக்கு ஸ்தோத்திரம் தாகம் தீர்ப்பார்கள். தாகத்தோடு வருகிறவர்களுக்கு தாகம் தீர்க்கும்படிக்கு திராட்சை ரசத்தை கொடுத்து அவர்களை உபசரிப்பார்கள், அன்பை செலுத்துவார்கள், நேசிப்பார்கள். ஸ்தோத்திரம். நேசிக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி செய்வாங்க. சில வீடுகளில் போனால், நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் ஸ்தோத்திரம் டீ காபி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து நம்ம தாகம் தீர்த்து நமக்கு ஆற்றி தேற்றி நம்மோடு கூட சந்தோஷமாக இருப்பார்கள், அது கனம் பண்ணுவார்கள். இதுபோல் ஆண்டவர் திராட்சை ரசத்தால் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது மற்றவர்களுக்கு ஸ்தோத்திரம் உணவளித்து ஆகாரம் கொடுத்து, இந்த மாதிரி ஸ்தோத்திரம் அவர்களுக்கு திராட்சை ரசம் கொடுத்து அவர்களுக்கு ஸ்தோத்திரம் தாகத்தை தீர்க்கிற வகையிலே அவர்களுக்கு
உதவி செய்து அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். திராட்சை ரசத்தால் தேற்றுங்கள். ஆகார விஷயத்திலே உதவி செய்து அவர்களை தேற்ற வேண்டும். யாரை? உங்கள் கண்ணில் படுகிறவர்களை, துக்கத்தோடு இருக்கிறவர்களை, இல்லாதவர்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்றதை கொடுத்து நீங்கள் ஆற்றி தேற்றி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சார்பாக ஆறுதல் அளிக்க வேண்டும். உங்களுக்கு தேவன் தந்ததை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு உதவி செய்து ஆகாரத்தின் வழியாக, அவர்கள் தாகத்தின் வழியாக, பசி வழியாக அவர்களுக்கு ஒரு உதவி செய்து அவர்களை நீங்கள் ஆற்றி தேற்றி இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக சபைகளில் வருகிற விசுவாச பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, நல்ல மதியம் சாப்பாடு கொடுக்குறாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி வசனங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வருகிறவர்களை பசியோடு அனுப்ப வேண்டாம், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். இயேசுவினிடத்திலே வந்திருந்த போது கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான ஜனங்கள் வந்திருந்தார்கள். பாருங்க, அவங்க எல்லாரும் திரும்பி போகும்போது ஆண்டவர் அவர்களை குறித்து யோசித்தார். இவர்கள் சோர்ந்து போவார்களே, இவர்கள் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுங்கள் என்று தம்முடைய 12 சீடர்களையும் அழைத்து அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அவங்க சொன்னாங்க, 5000 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுக்குற அளவில் நம்மகிட்ட ஆகாரம் இல்லை, திராட்சை ரசம் இல்லை, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் கேட்குறார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் அங்கே ஒரு பையன் வச்சுருக்கிறான், அவனுக்கு கொண்டு வந்திருக்கிறான் 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா, அதை முதலில் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கொண்டு வந்தபோது இயேசு அதை ஆசீர்வதித்து ஸ்தோத்தரித்து பிட்டு கொடுக்கிறார். பிட்டு கொடுக்கும்போது அந்த 5000 பேர் சாப்பிடத்தக்கதான ஒரு பெருக்கம், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதித்தால், ஆண்டவர் ஸ்தோத்தரித்து ஜெபித்து கொடுத்தால், தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தால் அதை பெருகி எல்லாரும் சாப்பிட்டு அநேக கூடைகள் நிறைய மீதி எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டது. இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி நடக்கும் என்று சொன்னால், அதுதான் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அவர் எப்படியானாலும் அற்புதம் செய்வார். யாருக்கும் உதவி செய்ய முடியும், யாரையும் ஆறுதல்படுத்த முடியும். பாருங்க, 5000 பேரும் ஆறுதல் படுத்தி ஆகாரம் கொடுத்து அவர்களை தாகத்தை, பசியை அவர்களுக்கு நீக்க அவங்களுக்கு ஒரு ஆறுதல், அமைதியை கொடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பினார். அவரிடத்தில் செய்தி கேட்க வந்த, அவருடைய சத்தியத்தை கேட்க வந்த, அவருடைய அதிசயத்தை பார்க்க வந்த, அவருடைய சமூகத்தை தேடி வந்தவர்களுக்கு இயேசு அந்த மாதிரி அற்புதம் செய்தார். உணவளித்து அவர்களை தேற்றினார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். 3 காரியத்தை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஜனத்தை தேற்றுங்கள், 2வது திடனற்றோரை தேற்றுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். அடுத்து திராட்சை ரசம், தாகம் தீர்த்து, பசியை தீர்த்து ஆறுதல் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும்போது 3 வகையிலே நாம் ஆறுதல் செய்ய முடியும். இயேசுவின் சாணாதிபதிகளாக, இயேசுவினுடைய மகனாக, இயேசுவினுடைய மகளாக இருந்து நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். நம்மிலே இந்த செயல்களினாலே மற்றவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள், இயேசுவை காண்பார்கள். இயேசுவினுடைய நற்கிரியை, பண்பு, குணங்களை அவர்கள் கண்டுகொண்டு அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டு மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வேதாகமத்தினுடைய முழு ஸ்தோத்திரம், முழு உபதேசமும் எதை கொண்டு அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னால் அன்பை கொண்டுதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறு. உங்களுக்கு கிடைக்கிற ஆறுதலை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆற்றுங்கள், தேற்றுங்கள். நீங்களும் ஆறுதல் பெறுவீர்கள், மற்றவர்களும் ஆறுதல் அடைவார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மேலான நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் துக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். அவர்கள் சஞ்சலம் நீங்கி சந்தோஷத்தை பெறுவார்கள். எல்லாரும் சந்தோஷமாக வாழணும், ஆறுதல் பெற்று வாழணும், பாக்கியத்தை பெற்று வாழணும் என்பதுதான் தேவனுடைய சித்தம்.
ஆண்டவருடைய விருப்பம். யாரும் துக்கத்தோடு கண்ணீரோடு இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. அதைத்தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவருடைய கரம் உங்களை எல்லா நாளும் தாங்கும், ஆசீர்வதிக்கும். இத்துடன் செய்தியை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஜெபத்தை செய்து நாம் முடிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே, ஆறுதலை பெற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களை ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாய் உம்முடைய ஆறுதல்கள் எல்லாருக்கும் கிடைப்பதாக. உம்முடைய ஜனத்துக்கு, திறனற்று போயிருக்கிறவர்களுக்கு, தாகமாயிருக்கிறவர்களுக்கு உம்முடைய ஆறுதலும் சமாதானம் கிடைப்பதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உம்முடைய ஜனத்தின் மீது உம்முடைய வல்லமையுள்ள ஆறுதல் அவர்களுக்கு உண்டாவதாக. மனதுக்கம் நீங்கி அவர்கள் ஆறுதல் பெறுவார்களாக, அவர்கள் சுகமடைவார்களாக. எல்லா விதத்திலும் ஆண்டவரே, அவர்கள் ஆறுதலினால் நிரப்பப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க நான் ஜெபிக்கிறேன். சந்தோஷமாய் சுகமாயிருக்க ஜெபிக்கிறேன். என்ன அற்புதம் வேண்டுமோ அந்த அற்புதம் இப்பொழுது நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.